நம்ம அரிசியை போட்டு கொதிக்கிற தண்ணியில் நல்லா அரிசியை போட்டு நல்லா நம்ம மூடி வச்சு வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் இன்னும் கொஞ்சோண்டு தம்மில் இருந்துச்சுன்னா அப்படியே தனித்தனியாக வந்துடும். இந்த தம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது இந்த கொஞ்சம் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உப்போ காரமோ இல்லை எது கம்மியாக இருக்கோ அதை போட்டுக்குவோம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாயை 2ஆ வகுந்து அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். அது நம்ம கிண்டும் போது அந்த காரம் வந்து அதோட ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ எந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடணும்னா, இப்போது இந்த அரிசி மட்டன் எல்லாமே வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ மூடிட்டு இந்த குக்கரோட மூடி எடுத்து மூடிட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே வந்து சூடு பண்ண வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம இது மேலே வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இது மேலே நல்லா வச்சுட்டு நம்ம இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா சாதம் நல்லா குழவா வெந்திருக்கும். தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னொரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம்.